Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் நம்பர் 2.2 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏவை வந்து பிஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஏவையும் பியும் டிவைட் பண்ணுறப்ப குவாஷியன்ட்டும் ரிமைண்டரும் என்ன கிடைக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் 3 சப்டிவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஏவோட வேல்யூ -12 கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 5 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை மாதிரி டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்த்தோம்னா யூக்ளிட் டிவிஷன் லெம்மாங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆருங்கிறது ஃபார்முலா. இங்கே ஏ இருக்கிற பிளேஸில் எனக்கு -12 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா -12 இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ 5 Q ப்ளஸ் ஆர். இப்போ நான் குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். நான் -12 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு நான் குவாஷியண்ட்டாக நானாக ஒரு நம்பர் கன்சிடர் பண்ணி போட்டுக்கணும். நான் இப்போ எந்த நம்பர் கன்சிடர் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா 3ங்கிற நம்பரை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரிமைண்டர் வந்து நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா ஒரு 2 வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா -12 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 3 எனக்கு என்ன கிடைக்கும்னா 15 வந்து கிடைக்கும். 15 இந்த +2 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா -12 இஸ் ஈக்குவல் டு 15 + 2 வந்து எனக்கு 17 கிடச்சிடும். ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக கிடைக்கணும். எனக்கு ஈக்குவலாக ஆனால் கிடைக்கல. அதனால் இது எனக்கு நான் கிடச்சிருக்கக்கூடிய கேஸ் வந்து தப்புன்னு அர்த்தம். அடுத்து நான் இன்னொரு கேஸ் வந்து எடுத்துக்கிறேன். திருப்பி ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். அடுத்து -12 இஸ் ஈக்குவல் டு 5Q ப்ளஸ் ஆர். அடுத்து -12 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு இங்கே 3க்கு பதிலாக நான் இந்த இடத்துல -3 போட்டு பார்க்குறேன் +2. அப்படின்னா -12 இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 3 என்னென்னு பார்த்தோம்னா 15. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -15 ப்ளஸ் 2க்கு பதிலாக நான் இப்போ என்ன போட போகிறேன்னு பார்த்தோம்னா 3 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா 2க்கு பதிலாக 3 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா -12 இஸ் ஈக்குவல் டு -15 + 3யோட வேல்யூ -12ன்ட்டு எனக்கு கிடச்சிருச்சு. அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக கிடச்சிருக்கு. அப்படின்னா இங்கே குவாஷியன்ட் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா -3 வந்து எனக்கு குவாஷியண்ட்டாக இருக்குது. ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா எனக்கு 3 வந்து கிடச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷனில் ஏவோட வேல்யூ வந்து 17 கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ -3 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து நான் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆருங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. இங்கே ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா 17 இஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ -3 Q ப்ளஸ் ஆர்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 17 இஸ் ஈக்குவல் டு -3. நான் குவாஷியண்ட்டாக எதை சூஸ் பண்ணுறேன்னா 5 வந்து நான் குவாஷியண்ட்டாக சூஸ் பண்ணுறேன். +2ன்னுட்டு நான் எப்போவுமே ரிமைண்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். குவாஷியன்ட் கூட நெகட்டிவாக இருக்கலாம். ஆனால் நான் எப்போதுமே வந்து ரிமைண்டர் பாசிட்டிவாக தான் இருக்கணும். அப்படின்னா 17 இஸ் ஈக்குவல் டு -3 இன்ட்டு 5 வந்து எனக்கு -15 கிடைக்கும் +2. அப்படின்னா 17 இஸ் ஈக்குவல் டு -15 + 2 வந்து எனக்கு -13 தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு ஈக்குவலாக கிடைக்கல. அப்படின்னா இது ராங் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆருங்கிற ஃபார்முலா திருப்பி எழுதிக்கிறேன். ஏவோட வேல்யூ 17 இஸ் ஈக்குவல் டு -3Q ப்ளஸ் ஆர். அடுத்து 17 இஸ் ஈக்குவல் டு -3 இன்ட்டு இப்போ க்யூக்கு பதிலாக நான் இங்கே 5 சப்ஸ்டியூட் பண்ணேன். அதுக்கு பதிலாக இப்போ -5 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் +2. நான் 17 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 5 இன்ட்டு 3 வந்து 15 + 2. அப்படின்னா 17 இஸ் ஈக்குவல் டு 17ன்ட்டு எனக்கு கிடச்சிச்சு ஆட் பண்ணுறப்ப. அப்படி பார்த்தோம்னா எனக்கு குவாஷியண்ட்டை நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா குவாஷியன்ட் இஸ் ஈக்குவல் டு -5. ரிமைண்டராக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதோட செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். தேர்ட் சப்டிவிஷன் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏவோட வேல்யூ -19 கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ -4 வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணுறாங்க. நான் ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆருங்கிறது ஃபார்முலா. நான் ஏக்கு பதிலாக நான் -19 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், பிக்கு பதிலாக -4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் Q ப்ளஸ் ஆர். இப்போ நான் குவாஷியண்ட்டாக ஒரு நம்பரும் ரிமைண்டராக ஒரு நம்பரும் சூஸ் பண்ணால் அந்த ரெண்டையுமே சப்ஸ்டியூட் பண்ணுவேன். எனக்கு திருப்பி -19 எனக்கு திருப்பி கிடைக்கணும். அப்படின்னா -19 இஸ் ஈக்குவல் டு -4 இன்ட்டு க்யூக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 5 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ரிமைண்டருக்கு பதிலாக 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். அப்படின்னா -19 இஸ் ஈக்குவல் டு -4 இன்ட்டு 5 வந்து -20 கிடைக்கும் +1. அப்படின்னா -19 இஸ் ஈக்குவல் டு -20 + 1ஓட வேல்யூ -19. ரெண்டுமே எனக்கு ஈக்குவலாக கிடச்சதுனால எனக்கு இங்கே குவாஷியண்ட்டோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 5 வந்து கிடச்சிருக்கு. ரிமைண்டர் வந்து என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1 வந்து கிடச்சிருக்கு.
இந்த சம்மில் மொத்தம் 3 சப்டிவிஷனுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.